அத்தம்மா, ரேவதிக்கு காய்ச்சல் அடிக்குது சொன்னாங்களே, ஆனா அதான் ஆள் இன்னும் எந்திரிக்கலையோ? இவ உடம்புக்கு மட்டும் எப்படிதான் ஒண்ணு போக ஒண்ணு வந்துட்டே இருக்குதோ? அம்மோ, ரேவதி, நிஜமாவே ஃபீவரா இல்ல ஆக்டிங்கா? பார்த்துருவோம். புள்ள நல்லா தான் தூங்குறான். அப்பா விட்டுட்டு போயிடலாம். இன்னைக்கு ஒரு நாளாவது நிம்மதியா இருக்கணும். என்னது இது, நல்லா தூங்கிட்டு இருந்த பிள்ளை திடீர்னு பத்திரகாளி மாதிரி எந்திரிச்சு உட்காந்துருக்கா. விக்கி, நீ இன்னைக்கு செத்தடா. என்னமோ அத்தம்மா ஃபீவர்னாங்க, நீ என்னடானா? விக்கி, ஃபீவரே உன்னாலதான். என்னாலயா? அந்த அளவுக்குலாம் நமக்குள்ள எதுவுமே நடக்கலாமா? நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஏய், முடியாங்க, நான் நோண்டி எடுத்துருவேன் பார்த்துக்கோ. நீ நோண்டலனாலும் ஏற்கனவே நோண்ட மாதிரி தான் இருக்கு. நிஜமா நீ தான் அன்னைக்கு நைட் வந்தியா? ஆமா, சத்தியமா நான் தான் வந்தேன் அம்மு. ஏய், உண்மையை சொன்னாலும் அடிக்கிறியே அம்மு. எது ஒண்ணு? நான் வந்தேங்கிறதான். யார்கிட்ட போய் சொல்ற? அட, நான் உண்மையத்தான்டா சொல்றேன். அப்படியா? ம், அப்போ முந்தா நேற்று நைட்டு யார் கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்த? உன் கூட தான், ரேகாக்காக. மறுபடியும் போய் சொல்லாத. அம்மு, நேற்று நைட்டு தான் அங்கிருந்து இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போனேன். ஐயோ, தெரியாம மாத்தி சொல்லிட்டேன் தாயே, மன்னிச்சிரு. அப்போ ஒழுங்கா உண்மையை சொல்லு, விட்டுறேன். இல்லைன்னா இப்ப மட்டும் இவ பிடிச்சா வச்சுட்டு இருக்கா. நான் நினைச்சா ஓடிடலாம். சுண்டக்காய் சைஸ் இருந்துட்டு என்ன வேலைத்தனம் பண்ணுது இது? இவளுக்கு காய்ச்சல்னு என்ன வர வச்சுட்டு இப்ப எனக்கு காய்ச்சல் வர வச்சிருவா போல இருக்கு. என்ன? என்ன என்ன சொல்லி தப்பிக்கலாம் தானே யோசிச்சுட்டு இருக்கேன். நான் ஏன் அப்படியெல்லாம் யோசிக்கணும்? நான் உண்மையை சொல்லிட்டே போறேன். அதைத்தான் தடிமாடு நானும் கேட்குறேன். எங்க இருந்த சொல்லு. இங்க உன் கூட தான் ரேகா பர்த்டே செலிப்ரேஷன்ல. அது எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எங்க இருந்த? என்ன நிமிஷத்துக்கு நான் ஒருத்தி கூட சுத்திட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் இவ சந்தேகப்பட்டு கேட்குறா. சொல்லு விக்கி. நானும் ரமேஷும் சசியோட வீட்டில், அப்புறம் குடோன்ல. அப்புறம் எதுக்காக என்ன பார்க்க இங்கே வந்ததா போய் சொன்னேன்? அது பொய்யில்லம்மா, நிஜம். யாய்? ஐயோ அம்மா தாயே, உண்மையை சொல்லிடுறேன், விட்டுரு, அடிக்காத தயவு செஞ்சு. அதைத்தாண்டா நானும் கேட்டுட்டு இருக்கேன் வந்ததுலேருந்து. நானும் ரமேஷும் சசியோட வீட்டுக்கு போனோமா, ம், அதுக்கப்புறம் அவனை கூட்டிட்டு குடோன் போனோமா. அம்மா கொட்டி தொலைறேன். ம், அப்புறம் வீட்டுக்கு போய் படுக்கலான்னு கொஞ்ச நேரம் தான் கண்ணா செஞ்சிருப்பேன். அதுக்குள்ள ஜிம்மி பார்த்த வேலை அது. நேத்தி அப்புறம் மாற்றி சொன்னேன். நாக்கு வளரி தெரியாம சொல்லிட்டேன் தாயே, விட்டுரு. என் காலை விடுறேன். அடியே. விழுடா. அப்படியே மேடம் எந்திரிச்சு நின்னீங்கன்னா நான் தொட்டு கும்பிட்டுக்கிறேன். ஏன் தன்மானம், சுயமரியாதை, ஈகோ இதெல்லாம் இடிக்குதோ? நீ இதெல்லாம் வேற என்ன உரல்ல போட்டு இடிக்கணுமா? ஹலோ. நீங்க கீழே இறங்கி நில்லுங்க மேடம், நான் விழுந்து கும்பிட்டுறேன். அது எல்லாம் என் நேரம். நான் போய் குளிச்சு ரெடி ஆகிட்டு வரேன். நீ போய் எனக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா. ஃபீவர்னு சொல்லிட்டு கஞ்சி கசாயம்னு கொண்டு வந்தேன். இப்ப ஒவ்வொன்றா விழுந்த அடி மொத்தமா விழும், அதானே? நமக்கு சொல்லாமே புரிஞ்சுக்கிச்சு. அது சரி. ம், காய்ச்சல் போய் தானே? ஓய், நிஜமாவே நம்பிட்டேன். ஏய் எருமை மாடு, நீ நேற்று எதுவும் மாற்றி சொல்லாமல் இருந்தா நான் அதெல்லாம் போட்டு குழப்பிருக்க மாட்டேன். அதெல்லாம் போட்டு குழப்பி அப்போ நிஜமான பேய்தானோ நினச்சி ஐயோ பயந்து. சே, இப்போ புரியுதா காய்ச்சலுக்கு ஏன் நீ காரணம்னு? மேடம், இப்பவும் நான் காரணம் இல்லை, என்னோட நாக்கு உலர்னது தான் காரணம். அடே மங்குஸ்தா மண்டையா. என்னது இது? இவ என்னெல்லாமோ பேர் வச்சு நம்மளை கூப்பிட்றா. காலேஜ் படிக்கும்போது எவ்வளோ அழகா காதல் மன்னனா ஹேண்ட்ஸமா சுத்திட்டு இருந்தேனா, இவ கன்றாவி பேரெல்லாம் எல்லாம் வச்சு கூப்பிட்றா. என்ன சொன்னா தப்பா நினச்சிக்காத. கையில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் சொல்லு. முழுசா நனைஞ்சாச்சு, அப்புறம் என்ன முக்காடு. இந்த சோனி சிஸ்டர் கூட அவ்வளவா சேராத. ஏன் நான் என்னைக்காவது அவங்க கூட சேராதா இவங்க கூட சேராதேன்னு உனக்கு நான் கண்டிஷன் போட்டிருக்கேனா? இல்லை, அப்புறம் அவங்க கிட்ட இருந்து தானே இந்த எண்ணெய் அதை கற்றுக்கிட்டேன், அதான். சரி சரி, இனிமேல் நான் அதை சொல்லலை, போதுமா? இங்கே ஒருத்தங்களுக்கு உரிமையோட அடிக்க மட்டும் தெரியுது. ஐயோ பாவம் வலிக்குமே அப்படின்னு தோணுதா? கையெல்லாம் ரத்தம் கட்டி செவந்து போயிருக்கும் இவன் அடிச்ச அடியில. இவெல்லாம் வந்து பத்து போட போறா. நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான். விக்கி, இன்னும் அடிக்கணுமா?
அப்புறம் நீ என்னமோ என்கிட்ட கேட்ட மாதிரி இருந்துச்சு. ம் கேட்டா மட்டும் கொடுத்துற மாதிரி. சாரி, உங்கள் மம்மி கூட உன்னை இவ்வளோ அடிச்சிருக்க மாட்டாங்களே, அதனால தான். எனிவே தேங்க்ஸ். ஐயோ, இவ கிளம்பிட்டில ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கா. வேணாட வரைக்கும் உட்காந்துருப்பா போல இருக்கு. பேச்சு கொடுக்கலாமா இல்லை வாங்கி கட்டிப்போமா? கொடுக்கறது தான் அன்பு, எதிர்பார்க்கறது இல்லை அன்பு. நாம நேசிக்கிறவங்க நம்ம அளவுக்கு நம்மளை நேசிக்கலனாலும் அன்பை வெளிப்படுத்தலைனாலும் நம்ம அன்பை குறையவே கூடாது. இதுதான் நம்ம அவங்க மேலே வச்சிருக்கிற அன்பு. ஆனால் சந்தியா இன்னும் பர்சன்டேஜ் லெவல் எல்லாம் சொல்கிறான், ஒன்றும் விளங்கலை. என்ன சொல்லிட்டு உங்க அக்கா விஷயத்துல நீ தான் அவசரப்படுற போல இருக்கு. அப்படியும் தான், ஆனால் இதுதான் பிரச்சனைன்னு அதே பிடிச்ச தூங்கிட்டு அப்படியே ரொம்ப விலகி போயிடக்கூடாதுல்ல, அதுதான் பயமாக இருக்கு. நான் ஒன்று கேட்கவா? கேளு, அதுக்கப்புறம் ஏன் ஒப்பீனியனை நான் சொல்லுவேன், நீ கோவப்படக்கூடாது. இல்லை, நாங்கள் எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஆனால் இது வரைக்கும் உங்கள் அம்மா அப்பா பாட்டி ராகினின்னு யாருமே உங்க 2 பேர்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா இல்லையா? எங்க பாட்டி ஒரு மாதிரி தான். ஆனா அதெல்லாம் இல்லை. அப்புறம் இல்லை, சந்தியா வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, குழந்தை இல்லாமல் போனதுக்கு அவள் உடம்புல என்ன பிரச்சனை, நான் ஏன் பேரண்ட்ஸ் கூட இல்லாமல் இருக்கேன், இதை பற்றியெல்லாம் எதுவுமே கேட்கலையே. கேட்க மாட்டாங்க, அதுக்காக உங்க மேல அவங்களுக்கெல்லாம் அக்கறை இல்லைன்னு இல்லை. அப்புறம் அதான் ஏன் கேட்கல? என் அப்பாவுக்கு சில ரூல்ஸ் இருக்கு, அதுபடி பார்த்தா யார்கிட்டயுமே, அதுவும் பொதுவா பொண்ணுங்க கிட்ட இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னு ஒரு லிஸ்டே வச்சிருக்காரு. லிஸ்டா? அது என்னது? அவளிடம் போய் கேட்காதீர்கள், ஏன் இன்னும் மணந்து கொள்ளவில்லை என்று, ஏன் இன்னும் குழந்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று, ஏன் எப்போதும் தனிமையில் இருக்கிறாய் என்று, ஏன் கணவனை பிரிந்து வந்தாய் என்று, ஏன் எவரையும் நம்ப மறுக்கிறாய் என்று, ஏன் கதவடைத்து கொண்டு விசும்புகிறாய் என்று, ஏன் அன்பின் வாக்குறுதிகளை சந்தேகிக்கின்றாய் என்று, ஏன் இரவுகளில் உறங்காமல் கழிக்கிறாய் என்று, ஏன் பயணங்களை அவ்வளவு விரும்புகிறாய் என்று, ஏன் உறவுகளிடம் ஒட்டாமல் விலகி நிற்கிறாய் என்று, ஏன் உன் வழிகளை எவரிடமும் பகிர தயங்குகிறாய் என்று, இன்னும் அவளிடம் கேட்காதீர்கள், ஏன் குறுஞ்செய்திகள் எதற்கும் பதில் தாராதிருக்கிறாய் என்று, ஏன் கூட்டத்தின் நடுவே தனித்து போய் கண்ணீர் சிந்துகிறாய் என்று, ஏன் ஒரே பாடலை திரும்ப திரும்ப கேட்கிறாய் என்று, ஏன் உடைந்த கண்ணாடி சில்லுகளை ஒன்றாக சேர்க்கிறாய் என்று, ஏன் அடிக்கடி அறையின் பொருட்களை இடமாற்றி வைக்கிறாய் என்று, அது எல்லாவற்றுக்கும் அவளிடம் ஒரு கதை இருக்கிறது. கூடவே அவை எல்லாவற்றோடும் சில கசப்புகள் சேர்ந்திருக்கின்றன. ஆதலால் யாரும் அவளிடம் கேட்காதீர்கள், ஏனென்ற கேள்விகளை ஒருபோதும். நாம் அவளுக்கு செய்யும் பெரிய உதவி அது போதும். இதை உங்களுக்கெல்லாம் மட்டும் தெரிஞ்சு என்ன பண்ணுறது? மைக்கு போட்டு ஊரா சொன்னாலும் யாருக்கும் புத்தி வர போகிறதில்ல. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களால அடுத்தவங்களுக்கு கஷ்டம் வராமல் இருந்தால் சார் தான். அப்புறம் உன் அக்கா பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா உங்கள் அக்கா, உங்கள் மச்சான், அவங்க வீட்டில் இவங்க எல்லாரும் உட்காந்து பேசி தான் தீர்க்கணும். அதை விட்டுட்டு நம்மளோ ஊராரோ உட்காந்து பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நான் இதெல்லாம் நிறுத்த முடியுமாங்க? முடியாது தான். அப்புறம் முயற்சி பண்ணி பார்க்கலாமே. அதான் நமக்கு தேவைன்னா நம்ம தான் பண்ணிக்கணும். நமக்கா? எனக்கு தானே என் அக்கா வாழ்க்கையை சரி பண்ணணும், வேற யாருக்கும் இல்லையே. அப்போ நான் தானே இதுக்கு முயற்சி பண்ணணும். நீ முயற்சி பண்ணால் போதுமா? மனசு வைக்க வேண்டியவங்க வைக்கணும். நான் கேட்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன், ஆனால் வெயிட், உங்கள் வரையறைகளை மீறி நீங்கள் கேட்க வேண்டாம், நானே பதில் சொல்கிறேன். எங்கள் அப்பா பார்த்துட்டீங்க, எங்கள் அம்மா பற்றி தானே, தயவு செஞ்சு ஞாபகப்படுத்தாதீங்க. அது இல்லை. ப்ளீஸ், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் உங்கள் மடியில் படுத்துக்கவா? ரொம்ப போட்டு மண்டையை பிச்சுக்க வேண்டாம். எங்கள் அம்மாவை பார்க்குற அன்னைக்கு இப்படியெல்லாம் ஒரு ஆளாக நினச்சி வெறுத்துருவீங்க. அந்த அளவுக்கு அவங்க மோசமானவங்களா? ஐயோ, அதெல்லாம் நான் ஏன் வாயால சொல்ல விரும்பலை. பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. ஏற்கனவே இவ அக்காவை பற்றி கவலைப்பட்டுட்டு இருந்தா, தேவையில்லாமல் நம்ம பேச்சு எடுத்து அவங்க அம்மாவை ஞாபகப்படுத்தி விட்டுட்டோமோ. நாக்கில் தாண்டா உனக்கு சனியே இருக்கு ரமேஷ். சரி, இனிமேலாவது பேசும்போது கவனமாயிரு. சோனி, நீ டோர் ஓப்பன் பண்ண சத்தம் கேட்டு தான் நான் படிக்கிறத நிறுத்திட்டு உன்னை பார்த்துட்டு இருக்கேன். நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? நீ
கிளம்பிட்டியான்னு பார்க்க வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. பார்த்துட்டியா? ம். என்ன இவ எப்போ தொலைவா? இவ போய் தொலைஞ்சாதானே இவளோட திங்ஸ் எல்லாம் அலசி ஆராய்ஞ்சு ஒவ்வொன்றும் ஆட்டையை போட முடியும். இவ நகர மாட்டேறாளே, அதை தானே வச்சுட்டு இருக்கேன். இவ எப்படி எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறான்? சி, மானக்கேடா இருக்கு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே. பின்ன ஏன் மேடம் நின்றுட்டே இருக்கீங்க? போய் உங்கள் வேலையை பாருங்க, கிளம்புங்க போங்க. அட லூசு, நீ சொன்னதான். நீ கிளம்புனாதானே எனக்கு தேவையான ஒன்று உன்கிட்ட இருந்து ஆட்டையை போட முடியும். இன்னும் என்ன? இல்லை என்னதான் வேணும்? இதுக்கு மேலே இங்கே நின்னோம் காலங்காலத்தால் கிழிச்சு நாரி தொங்க விட்டுருவான். ஒன்றும் இல்லைம்மா தாயே. சை, சிறையா இருக்கு. காலங்காத்தால கெட்ட வார்த்தை பேசி என்ன டென்ஷன் வேணாத சொல்லிட்டேன். நான் ஒன்றும் கெட்ட வார்த்தை பேசலையே. உன் கூட தொங்கறதுக்கு நான் ரெடியா இல்லை. இடத்த காலி பண்ணுறியா? பண்ணி தொலைகிறேன். சை, போடி போ. அவ பார்வையே சரியில்லையே. வந்த நோக்கமும் அப்போ சரி இருக்காது. 3 பேர் ஒரு ரூம் புழங்குறோம். இருந்தாலும் எதுக்கு இவ வந்திருப்பா? சந்தேகமாகவே இருக்கே. வேன் வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து ஒழிச்சு வச்சிடணும். சிவாவோட ஆப்ரேஷனுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? நீங்க கொடுத்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சிட்டாங்க சார். பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டீங்களா? நம்ம கிட்ட இருக்கேங்க சார். தேவைப்பட்டா சரிங்க சார், சொல்லிடுறேன். அப்புறம் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்ததும் எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் மேலே மட்டும் ரவுண்டிங் போகணும், போயிட்டு வந்துடுறேன். ஓகேங்க சார். வேற ஏதாவது? நான் போய் ஒருக்கா செக் பண்ணிக்கிறேன் சார். எதுக்கும் நீங்க ஒருக்கா வந்து. நானும் வந்து ஒருக்கா செக் பண்ணிக்கிறேன். வர டாக்டர்ஸ் கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுருங்க. சரிங்க சார். ரேகா மம்மி, எங்கடா அப்பா? ஏன் நீயும் அப்பாவும் நேற்று நைட்டு வீட்டுக்கு வரல? அது மறக்கதும், நீ ஏன் எதுக்கு எப்போ இங்கே வந்த? என்னங்க என்னாச்சு? நான் வந்ததுக்கு இத்தனை கேள்வி கேட்குறீங்க. அவன் என்னடானா யாரோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறக்கு இப்படி எழுதிட்டு உட்காந்துருக்கா. அது ஏன் நேற்று நைட்டு நீங்கள் 2 பேருமே வீட்டுக்கு வரல? அது அது வந்து நீ வா, நான் சொல்கிறேன். முதல்ல சொல்லுங்க. ஏன் நீங்களும் ஒரு மாதிரி இருக்கீங்க? புள்ள ரொம்ப உடஞ்சி போய் அழுதுகிட்டே இருக்காளே. காய்ச்சல் கூட அடிக்க மாட்டேங்குது. நான் தான் சொல்கிறேன்னு சொல்கிறேன்ல, நீ என் கூட வா. இருங்க வரேன். ஏன்டா தங்கம், நீ வீட்டுக்கு வரமாட்டியா? அம்மா உனக்கு சாப்பாடு துணியை கொண்டு வந்தேன்டா. நீ ரெஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிட்டுடு. நான் அப்பா கூட பேசிட்டு வரேன். ஹலோ. ஏங்க இங்க வந்து லோலோன்னு கத்திட்டு இருக்கீங்க? வேண்டுதல். ஓ, யாருக்காக? எதுக்கு? சும்மா. சும்மாவே இந்த அளவுக்குனா அப்ப காசு கொடுத்தா? இதுவும் பண்ணுவோம், இதுக்கு மேலையும் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன சார்? ஹாஸ்பிட்டல்ல வச்சு பண்றீங்களே, அதான். கோயில தானுங்க பண்ணணும் வேண்டுதல். நீங்க சாதாரண கம்பவுண்டர் தானே, உங்களுக்கு என்ன வந்துச்சு? என்ன பார்த்தா உங்களுக்கு கம்பவுண்டர் மாதிரியா இருக்கு? பார்த்தா அப்படி தெரியலதான், ஆனா பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. நான் என்னங்க பண்ணேன்? அப்படியே ஒண்ணும் தெரியாதா பாப்பா மாதிரி நடிக்காதீங்க. நான் எங்க உங்ககிட்ட நடிக்கணும்? போத நிறுத்துங்க. உங்க வேஷம் வெளுத்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படி என்ன நடந்துச்சு? இனி என்ன நடக்கணும்? இல்ல, நீங்க ஏதோ நினைச்சிட்டு என்கிட்ட பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? நீங்க ஹாஸ்பிட்டல்ல பண்ற கூத்தெல்லாம் எங்களுக்கும் தெரியும். என்னாச்சு உங்களுக்கு? வந்தால இருந்து பேச்சே சரியில்லையே. எங்க ஹாஸ்பிட்டலை பத்தி எனக்கு தெரியாது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்க கூத்தடிக்கிறது உங்களுக்கே தெரியாதா? நட்டு ஏதாவது எங்களுக்கு லூஸ் ஆயிடுச்சோ, டைட் பண்ணணுமோ? என்ன இவங்களுக்கு எப்படி எல்லாம் தெரிஞ்சதுன்னு யோசிக்கிறீங்களா? ஆமாங்க மேடம், சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்படித்தான் வரப்போற பொண்ணுங்களை எல்லாம் ஏமாத்திட்டு. பொண்ணுங்களா? ஏங்க பள்ளி போடுறது ஏன் மேல, அப்ப ஏன் கிட்ட காட்டுங்க. இப்போ உன்னை யார் இங்கே வர சொன்னா? நான் வந்ததுதான் உங்களுக்கு பிரச்சனையா? அது இல்லை. அப்புறம் அப்பனும் மகளும் சேர்ந்து என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. ஆஹா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் ஏன் வந்தேன்னு ஏன் கேட்கணும்? நம்ம பிள்ளை என்னடானா அப்படி உடஞ்சி போய் அழுது. ஐயோ, அது நம்ம பிள்ளை தானா? என்னாலேயே நம்ப முடியல. எதுக்காக யாருக்காகவோ இதை இப்படி கஷ்டப்படுறா? நீங்களும் சேர்ந்து. யாருக்காகவோ எல்லாம் இல்லை. அப்புறம் நமக்கு வேண்டப்பட்டவங்களுக்குன்னா யாருக்காக சொல்லுங்க. அது இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? பையன் சிவாக்கு தான். சிவாக்கா? சிவாக்கு என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு.
ஐயோ என் புள்ள வாழ்க்கை. ஆ, மரகதம், ம், நாம நாம இத்தனை நாளா சிவாவா நினைச்சிட்டு இருந்தவர் உண்மையான சிவா இல்ல. என்ன என்ன சொல்றீங்க? நம்ம கிட்ட சிவாவா நடிச்சிட்டு இருந்தது அவரோட ஜேஎம்டி சசி. ஏன் எதுக்கு? ரேகாவை ரேகாவை ஆ, சத்யா நான் அவனை பிடிச்சாதான் எதனாலையும் தெரியும். போய் போய் உங்களுக்கு தெரியும். இல்லை இல்லை மரகதம், அப்போ சிவா நம்ம பொண்ணை ஒவ்வொரு தடவையும் காப்பாத்தின அவ நம்ம கிட்ட பல முறை சொல்ல வந்தா நம்ம கோயிலை கடைசியா பார்த்தோமே அந்த தம்பி தான். இது ரேகாக்கு ம், தெரியும். பார்த்துட்டீங்களா? ம். இப்போ ஒத்துக்கிறீங்களா? என்னது? அது சொல்லுங்க. ம், அதெல்லாம் இருக்கட்டும். யார் அவ? அதெல்லாம் சொல்ல முடியாது. கையும் களவுமா மாட்டிருக்கீங்க. நான் பிடிச்சிருக்கேன் பின்ன சொல்ல முடியாதா? ஏன்? உங்களுக்கு இந்த போட்டோவை அனுப்புனது முதல்ல யாருன்னு சொல்லுங்க. ஆ, அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ சாரி, என்னாலையும் சொல்ல முடியாது. மிஸ்டர், ம். இதை நான் எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? உங்கள் நிலைமை மட்டும் இல்லை, ஹாஸ்பிட்டலோட நிலைமையும். என்ன பயமுறுத்துறீங்களா? இதுக்கெல்லாம் பயந்தவன் நான் இல்லை. உங்களுக்கெல்லாம் எவ்வளோ திமிரு தெனாவெட்டு இல்லை? எவ்வளோ தில்ல பதில் பேசுறீங்க ஏன் முன்னாடியே? ம். அதை தான் பார்த்துருப்பீங்களே உங்களை காப்பாற்றும் போது. ம், அதுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொன்னனே. ஓ, ஏங்க, இங்கே ஒருத்தி நான் பைத்தியக்காரி மாதிரி நின்று பேசிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே பைத்தியக்காரி மாதிரின்னு. அண்ணா, எனக்கு வேலை நிறையா இருக்குங்க. நம்ம சண்டே இன்னொரு நாள் வச்சுக்கலாம். என்ன தில்லு உங்களுக்கு? நான் கொண்டு போய் கொடுக்க மாட்டேங்கிற தைரியம் தானே? ஆமாம் ஆமாம், கொடுத்தா மட்டும் இங்கே என்ன நடந்துரும்? கொண்டு போய் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் பாருங்க. நீங்க யார்கிட்ட வேணாலும் கொடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல அதுக்கு அடுத்தடுத்த போட்டோஸையும் பாருங்க. இவங்க ஏன் இங்கே நின்றுட்டாங்க? சிஸ்டர் ரிசப்ஷனிஸ்ட்டு. ஈஷா டாக்டர் கூப்பிட்டாங்கன்னு போனாங்க, வந்துருவாங்க. நீங்க சிவா சாரோட? ம், அவரோட ஆப்ரேஷன் விஷயமா தான் வந்திருக்கோம். ஆனால் பர்சனலாக கைனகாலஜிஸ்ட்டாக பார்க்கணும். ஐயோ, இன்னைக்கு செத்தோம். சோனி, உனக்கு இன்னைக்கு சங்குதான். என்ன விஷயமா சார்? ஆ, அது சொன்னாதான். அப்பதான் அப்பாயின்மெண்ட் போடுவோம். இல்ல இதுக்கு முன்னாடியே இங்க பார்த்திருக்காங்கன்னா அவங்க ஃபைல் வேணும். ஆ, அதெல்லாம் எதுவும் இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். அப்ப என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க. அதை நாங்கள் டாக்டர் கிட்ட சொல்லிக்கிறோமே. மற்றவங்களுக்கு நான் ரீசன் இல்லாம நாங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டோம். சிவராமன் சார் ரிலேஷன் அப்படிங்கிறதாட்டி அப்பாயின்மெண்ட் போடுறேன். ம், தேங்க்ஸ்ங்க. யார் பேர்ல போடணும்? சந்தியா மனோகர். நான் ஒரு ஃபார்ம் தரேன், அதை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. ஓகேங்க. டே மடையா, என்ன ஓகே? நான் அவ ஃபைலையே எடுத்துட்டு வரல. ஃபீஸ் ஸ்கேன் இருக்கா, பிளட் டெஸ்ட் ஏதாவது இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு டாக்டர் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பே பண்ணா போதும். ம், சரிங்க, நீங்கள் ஃபார்மை கொடுங்க. இருங்க சார், எடுத்துட்டு வரேன். ஐயோ, டோக்கன் போறதுக்கு முன்னாடியே சொல்லிடு சோனி. அப்புறம் சி, அந்த கன்றாவியெல்லாம் எனக்கு பார்க்க இஷ்டமே இல்லை. போட்டோஸ் தானே, பார்க்கறதுல என்ன இருக்கு? முதல்ல யார் அவ? எவ? அதான் அந்த ஃபோட்டோஸில் இருக்கிறவ. உங்களோட கேள்விக்கு உங்க கையிலேயே தான் பதில் இருக்கு. பார்க்காமையா இருந்திருப்பீங்க. பார்க்கறங்காட்டி தானே கேட்குறேன். யார் அவ? நீங்க பார்த்தே தெரிஞ்சுக்கலாமே. ஒரு பொண்ணோட லைஃப் வீணாக போயிருமேன்னு பார்க்குறேன். இல்லைன்னா ம், நடக்கிறதே வேற. என்ன என்ன சிரிப்பே? என்னை காப்பாற்றினவர்னால நான் யோசிக்கவே மாட்டேன். எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்கீங்க. ஐயோ, ஹாஸ்பிட்டல்ல நின்றுட்டு சீரியஸ்ன்னு சொன்னா வாங்க என்னன்னு பார்த்துடலாம். ஏய், இந்த ஆக்டிங் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. உங்க அண்ணன் வந்து அப்புறம் என் தங்கச்சிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பாரே. அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம். அப்போ போட்டோவா பாருங்க. ஆ, அதை சொல்லலை. ம். நான் ஒருத்தர் நின்று இங்கே பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. நீங்க கேக்குற அந்த அவ யாருங்கிற கேள்விக்கு பதில் உங்க கையிலேயே தான் இருக்கு. அப்போ சாரா திருவாய் மலர்ந்து சொல்ல மாட்டீங்க. சரி, அவ யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? ஆமா, அவ யாரா இருந்தா நமக்கு என்ன? பார்க்ல நேத்து அப்படி நடந்துக்கிட்டீங்க. பார்க்கல.
ஐயோ இவரை ஹக் பண்ணி போயே ஆகணுமா அப்படியெல்லாம் கேட்டோம். அதையே இவரு இப்ப கேக்குறாரு. என்ன திரு திருன்னு முடிச்சுட்டு நிற்கிறா? உங்கள் அக்காவுக்கு டாக்டரை பார்க்க நான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். உங்களை யாரு நானா பண்ண சொன்னேன்? தேவைதான். பின்ன மேடம் பொங்கதை பார்த்தா உங்கள் அக்கா ஃபைல் எடுத்துகிட்டு வந்தியா இல்லையா? ஆ, அது புரிஞ்சு போச்சு. இழுக்கிற இழுவையிலேயே தெரியுது. ஒரு காரியம் சொன்னால் அதை ஒழுங்காக பண்ணுறியா? நீ அறிவு இருக்கா உனக்கு? அறிவில் இருந்தா உங்களை போய் லைஃப் பார்ட்னரா செலக்ட் பண்ணிருப்பேனா? அதானே. அதான் எனக்கு அறிவில்லைன்னு தெரியுதுல்ல. என்கிட்ட சொன்ன வேலையை நீங்களே செஞ்சிருக்க வேண்டியதானே. ஏய், ஒரே ரூமில் இருக்கீங்க, ஒரு ஃபைலை கூட உன்னால் எடுத்துகிட்டு வர முடியாதா மறக்காம? மறந்தெல்லாம் போல. அப்புறம் வேணுட்டே வச்சுட்டு வந்தியா? அட இல்ல, அப்புறம் என்னதான் உனக்கு பிரச்சனை? அவ விவரமா எல்லாத்தையும் எடுத்து எங்கேயோ பேக் பண்ணி வச்சிட்டா. கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ டோக்கன் போடுறக்கெல்லாம் விசாரிச்சாச்சு. இப்போ வந்து சொல்லு, வரும்போதே சொல்ல மாட்டியா? வண்டியில் ஏறி உட்காந்துட்டு வர மட்டும் தெரியும். ஏன் உங்களுக்கு வாய் இல்லையா? வண்டியில வரும்போதே கேட்க வேண்டியதானே. தப்புதாங்க மேடம், தப்பு தான், மன்னிச்சிடுங்க. அது போடுங்க 10 சிட்டப்ஸ். சொன்ன வேலையை செய்யாதது நீ, நான் போடணுமா சிட்டப்ஸு? அடிங்க. ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு பின்ன நீங்கள் மட்டும்? சாரி. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அரை மணி நேரத்துக்குள்ள ஃபைல் கைக்கு வரணும். ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசி. நான் என்ன மாயாஜாலமா போட்டு வர வைக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, சரியா இருக்கு. ம் முறைக்காதீங்க. மாங்காய் மடையா என் மாமா கிட்ட கேட்டு பார்க்குறேன். ம் சொல்லாத, செய். எல்லாம் என் நேரம். என்ன பண்ணி தொலையா? சரி சரி விடு. கம்பெனியில் பஸ்ஸில் எவன்கிட்டயும் எல்லாம் திட்டு வாங்குறோம். இவர்கிட்ட தானே வாங்கிப்போம். என்ன போ. போகிறேன், போய் கால் பண்ணுறேன். நான் கேட்ட இந்த 2 கேள்விக்கும் பதில் நீங்க தான் எனக்கு சொல்லணும். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? வெரி சிம்பிள். உங்ககிட்ட இருந்து பதில் வரலையா, உங்க அண்ணா கிட்ட போய் கேட்க வேண்டியதுதான்.